Hi friends, welcome to Venis Streets Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பீனட் லட்டு தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். வேர்க்கடலை, கருப்பட்டி, நெய் தேவையா இருந்தால் மட்டும்தான் சேர்க்க போறேன், இல்லைன்னா சேர்க்க போறது கிடையாது. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்றேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு வேர்க்கடலையை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்டிங் தான் இதுக்கு முக்கியமான பதம். எந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். அதுக்காக ரொம்ப கரிஞ்ச மாதிரி வறுத்துட்டீங்கன்னா கசந்து போயிடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதிலே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சூட்டுக்கு இன்னுமே டார்க் ஆன மாதிரி ஆயிரும், அது கசந்துரும். அதனால நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணதுமே வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ சூடு ஆறுனதும் நான் இந்த மாதிரி ஒரு முரத்தில் போட்டு புடச்சிக்கிறேன். அப்போ தான் அந்த தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் தோல் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். நிறைய வேர்க்கடலை குவான்டிட்டி ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 பார்ட்டாக போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வேர்க்கடலை போட்டு தனியாக அரைச்சிக்கிறேன். அடுத்து இப்போ கருப்பட்டியை தனியாக அரைச்சிக்கிறேன். ரெண்டையும் தனித்தனியாக தான் அரைக்கணும், அப்புறம் தான் ஒன்றா சேர்ந்து கலக்கணும். இப்போ ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிறேன். இப்போ நீங்கள் அடியில் ஸ்பூன் போட்டு அடியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு தான் அரைக்கணும், இல்லைன்னா மிக்ஸி சுத்தாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். ரொம்ப அரைச்சிங்க அப்படின்னா எண்ணெய் வந்துடும், அதை ஸ்டோர் பண்ணுறக்க முடியாது நம்மளால. இப்போது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சிடலாம் ஈஸியாக. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட. கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு சிம்பிள் டிப்பு, லட்டூஸை நீங்கள் ஃபாயில் பேப்பரில் ரேப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும் பார்க்குறக்கு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ரெசிபி பட் டேஸ்டியான ரெசிபி. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோட பார்க்கலாம். பாய்.